நம்ம எல்லாரும் லைஃப்ல சக்சஸ் நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் தோத்துரும். பட் தோத்துட்டோம்னு உட்கார்ந்துட்டே இருக்காம திரும்பி எழுந்து ஓடுறதுதான் பெரிய சக்சஸ். என்னோட லைஃப்பில் என்னோட முதல் லெசன் அது. யாருக்குமே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளை நம்பலை அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை நம்பவே மாட்டாங்க. நீங்க நம்பர் ஒருத்தர் யாரு? ஃபர்ஸ்ட் நான் சார். ஆனால் என்ன நம்புறதுனால தான் இன்னமும் ஓடிட்டு இருக்க முடியாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஆமாம் சார். அது இல்லைன்னா நான் என்னால் முடியும், நான் நம்மளைனா இங்கே எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. அந்த கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடக்கூடாது மட்டும் பார்த்துப்பேன். நான் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது மட்டும் நினைப்பேன். நம்பிக்கை நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். எழுந்தாலும் மறுபடியும் நீ இரும்பு மனுஷனா மாறி அந்த இதுக்குள்ள போய் மறுபடியும் வெளியில வா. நோன் இஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ. ரியாலிட்டியில நீ தான் பார்த்துக்கணும்பா. நம்ம விழுந்தா நம்ம தான் ஊங்கி எந்திரிக்கணும். இன்னொருத்தர் தூக்கி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. வருவாங்கன்னு நினைக்கிறதே தவறான ஒரு விஷயம்தான். நம்மளாம் எந்திரிச்சு வரும்போது நானா தான் எந்திரிச்சேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். உங்க மேல உனக்கு நம்பிக்கை வரும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்மளால முடியும். அப்ப இவ்வளவு நாள் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். ஃபெயிலியர் இல்லாத வாழ்க்கை யாருமே கிடையாது அண்ட் ஃபெயிலியர்ல இருக்கிற மாதிரி ஒரு பாடங்கள் எதுலையுமே கிடையாது. அந்த ஃபெயிலியரை நம்ம ஒரு பாடமாகவும் அதை ஒரு ப்ரொஃபஸராகவும் ஒரு டீச்சராகவும் பார்த்தோம்னா அது இட் வில் கிவ் யூ சக்ஸஸ் இன் 10 folds. 10 மடங்கு உங்களுக்கு வெற்றியில் அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த ஃபெயிலியர் இல்லாத ஒரு சக்ஸஸுக்கு அர்த்தமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் நம்ம சக்ஸஸ்ன்னு பார்க்கறது 30%, 40% ஃபெயிலியர் தான் ஜாஸ்தி.